வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம நிமிர்ந்தல் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளோட இப்போதைய முதல் கட்ட நிலவரத்தையும் அங்க யாரெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கோவை மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய கோவை வடக்கு தொகுதி. கோவை வடக்கு தொகுதியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முழுசா பேச இருக்கோம். எந்தெந்த கட்சிகள் பிரதான கட்சிகள்ல யார் யார் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ரொம்பவே விரிவா பேசலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கோவை வடக்கு, முதல்ல கோவை வடக்கு தொகுதியோட நில அமைப்பு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கோவை மாநகராட்சியோட 19 வார்டுகள், அது மட்டும் இல்லாம வீரகேரளம், வடவள்ளி மாதிரியான பகுதிகளும் இந்த தொகுதிக்குள்ள இருக்கு. தொகுதியில நகரப்பகுதிகளும் கிராம பகுதிகளும் சரிசமமா இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம இந்த தொகுதியை பொறுத்தவரை சொல்லிடலாம். இதையெல்லாம் விட மிக முக்கியமா இந்த தொகுதிக்கு சில அடையாளங்களும் இருக்கு. அது என்ன அடையாளம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அறுபடை வீடுகள் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானுடைய அறுபடை தலங்களை சொன்னாலும் 7வது படை வீடு அப்படின்னு போற்றப்படக்கூடிய மருதமலை இருக்கிறது இந்த தொகுதிக்குள்ளதான் வருது. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயம் தொடர்பான பயிற்சிகளை கொடுக்கிறது, விவசாய கல்லூரிகளுக்கான மாணவர்களுக்கான பயிற்சிகளை கொடுக்கிறது, விவசாயிகளுக்கான வேளாண் நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கிறதுன்னு பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கிறதும் இந்த தொகுதிக்குள்ளதான். அது மட்டும் இல்லாம பாரதியார் பல்கலைக்கழகமும் இந்த தொகுதிக்குள்ள வருது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக வளாக கட்டடமும் இருக்கு. சோ இதை நீங்க இப்படி புரிஞ்சு கொள்ளலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை கல்விக்கும் முக்கியத்துவம் இருக்கு, விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு பல்வேறு வகையான அமைப்புகளை கொண்ட ஒரு தொகுதியா தான் இந்த தொகுதியை நம்ம பார்க்கலாம். கோவை வடக்கு தொகுதிகளில் அரசியல் கட்சிகளுடைய பலம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 3 தேர்தல்களாக ஹாட்ரிக் வெற்றியா இந்த தொகுதியை தக்க வைத்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல்ல, அப்பொழுது நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவினுடைய வேட்பாளர் மலரவன் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தார். 2016 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக சார்பில் இதே தொகுதியில அருண்குமார் வெற்றி பெற்றிருந்தார். அண்மையில் நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுகவினுடைய வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தார். அவர் இப்ப மாவட்ட செயலாளராகவும் இருக்கார். சோ இப்ப இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஒரு ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்த ஒரு தொகுதி. ஆன பின்னும் கூட இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுனன் இந்த தடவை தொகுதி மாறக்கூடிய முடிவுல இருக்காரு. ஏற்கனவே கடந்த முறை அவர் கேட்ட தொகுதி அவருக்கு கிடைக்காம தான் கடைசி நேர நிர்பந்தத்துலதான் அம்மன் அர்ஜுனன் இந்த தொகுதிக்குள்ள புது உறவா நுழைந்தார். ஆன பின்னும் கூட அவர் வெற்றி பெற்றிருந்தார். அதுக்கு காரணம் தொகுதிக்குள்ள அதிமுகவுக்கு இருந்த ஒரு செல்வாக்குன்னு சொல்லலாம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட பாஜகவும் கைகோர்த்ததும் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. காரணம் தொகுதிக்குள்ள பாஜகவும் ரொம்ப வலுவா இருக்கு. பாஜக வலுவா இருக்கு அப்படிங்கிறத விளக்குறதுக்கு சில தரவுகளும் நம்ம தெரிவிக்க வேண்டியிருக்கு. கடந்த 2014ஆவது ஆண்டு ஞாபகம் இருக்கலாம் எல்லாருக்கும். அன்றைக்கு கடுமையான போட்டிய பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை இணையா பாஜக களத்துல இருந்தாங்க. திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியல்ல திமுக கொஞ்சம் கீழே இறக்கப்பட்டு அதிமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு களம் மாறி இருந்துச்சு. விஜய் ஜெயலலிதா அவர்களே அந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாங்க. திமுக ஒட்டுமொத்த தமிழகத்திலும் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் துளை தெரியப்பட்டிருந்துச்சு. அந்த தேர்தலில் 2 தொகுதிகள்ல, அதாவது கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாஜக கூட்டணியிலிருந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரத்தில் அதிமுக 37 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்துச்சு. திமுகவால எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க முடியல. அந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டிட்டாங்க. அதுல இந்த கோவை வடக்கு தொகுதி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான வாக்கு வித்தியாசம் வெறும் 2000 தான் இருந்துச்சு. 2016 சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணியில் இடம்பெறல. அந்த தேர்தலில் பாஜக தனித்துதான் தேர்தலை சந்தித்திருந்தாங்க. ஆன பின்னும் கூட இங்க ஒரு 15,000க்கும் அதிகமான ஓட்டு அந்த சட்டமன்ற தேர்தலில் காட்டியிருந்தாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை இந்த தொகுதியில போட்டிட்டு இருந்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கு. அதை நீங்க சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தா கோவை வடக்குல திமுகவுக்கும் பாஜகவுக்குமான ஓட்டு வித்தியாசம்ங்கிறது வெறும் 8000 தான். சோ இந்த வகையில நம்ம அலசி பார்த்தா இந்த தொகுதியில் பாஜக மிக வலுவா இருக்காங்க. ஒட்டுமொத்தமா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல மொத்தம் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளையுமே அதிமுக கூட்டணி தான் கைப்பற்றியிருந்தாங்க. 9 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி கோவை தெற்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு பாஜகவுக்கு. அங்கேயும் வானதி சீனிவாசன் ஜெயிச்சிருந்தாங்க. வானதி சீனிவாசனும் தமிழகத்தினுடைய திரை நட்சத்திரமா இருக்கக்கூடிய கமலஹாசன் போன்ற ஒரு பெரிய ஆளுமையை எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இங்க அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவுல ஜெல்லா இருக்கிறதா அதுக்கு காரணம். அந்த வகையில இந்த முறை கோவை வடக்கு தொகுதியை குறிவைத்திருக்கிறது பாஜக.
பாஜக நின்னுச்சுன்னா அங்க சரியான வேட்பாளர் யார் அப்படிங்கிறது அந்த பகுதி மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறி இருக்கு. அந்த இடத்துலதான் கோவை மாநகர் மாவட்ட தலைவராக இப்ப இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் பேரை சுட்டி காட்டுறாங்க. யார் இந்த ரமேஷ்குமார் அப்படின்னு பார்த்தா அவருடைய பணிகள் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில பல காலகட்டங்கள்ல இருந்ததையும் சுட்டி காட்டுறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா RSS பின்னணியில உருவானவர் ரமேஷ்குமார். சாதாரண ஆட்டோ ஓட்டுநரா தன்னோட பணியை தொடங்கினவர் இன்னைக்கு கட்சிக்காக கட்சி பணிகளுக்காக பல்வேறு பணிகளை செஞ்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் மட்டுமில்லாம இந்த ரமேஷ்குமார் பள்ளி காலத்துல இருந்தே RSS இயக்கத்துல இருந்து உருவானவர். அதோடு சேர்ந்து அவருடைய பணிகள்ல குறிப்பிடத்தகுந்த பணிகளை குறிப்பிடுறாங்க. பொதுவா RSS அமைப்பினுடைய சங் பரிவார் அமைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங் பரிவார் அமைப்புகள்ல ஒண்ணுதான் இந்து முன்னணி. அந்த இந்து முன்னணி அமைப்பினுடைய மாநகர் மாவட்ட பொறுப்பாளராகவும் இவர் கடந்த காலங்கள்ல இருந்திருக்கார். கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே அங்க பாஜக வேரூன்றதுக்கும் காலூன்றதுக்கும் மிக முக்கியமான காரணமாகவும் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஓட்டு உருவாவதற்கு காரணமாகவும் இருந்தது 1998 நடந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவம். அந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தோடு தொடர்புடைய பாஷா அப்படிங்கிறவரோட மச்சிடன் அன்சாரி அவர் மீதான அந்த வழக்குல சாட்சியாக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரமேஷ்குமார் தான். அது மட்டும் இல்லாம கோவை குண்டுவெடிப்பு தொடர்பான அந்த வழக்கு சம்பந்தமாக அது தொடர்பான அந்த நேரத்தில் ஏற்பட்ட விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 6 மாதங்கள் சிறை தண்டனையும் அனுபவித்திருந்தார் ரமேஷ்குமார். நம்ம அதை சிறை தண்டனை அப்படின்னு சொல்றோம், ஆனா அவர்களை பொறுத்தவரை அது சிறைக்கு சென்றத ஒரு பாக்கியம் அப்படின்னு தொடர்ச்சியா ரமேஷ்குமார் சொல்லிட்டு இருப்பாரு. மக்களுக்காகத்தான் தான் களம் ஸ்டடி செய்யறோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப பெருமிதமாக சொல்லக்கூடியவர். இதெல்லாம் மட்டும் இல்லாம ரமேஷ்குமார் அவர்களோட பல்வேறு தனி சிறப்புகளை சொல்றாங்க. அண்மையில பாஜக அதிகமான உறுப்பினர்களை சேர்த்தாங்க. அதுல தமிழ்நாட்டிலேயே அதிகமான உறுப்பினர்களை சேர்த்தவர் ரமேஷ்குமார் அப்படின்னு சொல்றாங்க. சற்றேறக்குறைய தமிழ்நாட்டிலே நீங்க பாஜகவினுடைய பலம் 50 லட்சம் உறுப்பினர்களை கடந்திருந்தாலும் அதுல குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை ரமேஷ்குமார் அவர்களுடைய அந்த பகுதி அந்த தொகுதியில அவர் செய்திருந்தாரு. சோ அந்த வகையில அது கவனம் பெற்ற ஒன்றாகவும் மாறி இருந்துச்சு. வடவள்ளி பகுதியில அண்மையில திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு பெரிய அளவுல ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினது தொடங்கி இவரோட பணிகளை பல்வேறு வகையில மதிப்பீடு செய்யறாங்க. அண்மையில கூட ஒரு 1500 பெண்களை அழைத்து அவர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சிகளை அளித்து தொழிற்பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அந்த விஷயங்களை மையப்படுத்தி அவர்கள் தொழில் தொடங்குவதற்கான ஒரு மூலதன கடனையும் உருவாக்கி கொடுத்து சற்றேறக்குரிய ஒரு 3 கோடி ரூபாய் அளவுக்கு அதில் நலத்திட்ட உதவிகளும் வழங்கியிருந்தார். சோ இப்படி அவருடைய பணிகளால அவர் தொடர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒருவராகவும் இருக்காரு. பாஜகவுடைய மாநில தலைவரா இலா கணேசன் அவர்கள் இருந்தபோது ரமேஷ்குமார் இளைஞர் அணியில பொறுப்புல இருந்தார். அப்பவும் அவர் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இளைஞர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை சிறப்பு அழைப்பாளராக இலா கணேசன் அவர்களே அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினாரு. அதெல்லாம் அவருடைய பணிகளை ஒரு கூராய்வு செய்யப்படுது. இதெல்லாம் மக்கள் மன்றத்துல ரமேஷ்குமாருக்கு ஒரு குட் இமேஜை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று, ஏற்கனவே 3 முறை இவர் பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்காரு அந்த மாவட்டத்துல. சோ அந்த வகையில ரமேஷ்குமாருடைய பெயர் பலமாகவே அடிபடுது. சரி, தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதிகள் என்ன, சமூகங்கள் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி திமுக யாருங்க களம் காண்பா அப்படின்னு கேட்டா திமுக தொடர்ந்து இந்த தொகுதியில 3 முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கு. அதனால உள்ளூர் ஆட்டக்காரரை களம் இறக்குனா ஆட்டம் கண்டு விடும் அப்படிங்கிறதுனால இந்த முறை அவர்கள் ஒரு விஐபியை களம் இறக்குவதற்கான ஒரு முயற்சியில இருக்காங்க. அந்த விஐபி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜீவ் காந்தி. திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்னைக்கு மாணவர் அணி மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியை பொறுத்தவரை மாணவர் அணியினுடைய மாநில செயலாளர் என்கிற அடையாளங்களை தாண்டி கருத்தாளமிக்கமா பேசக்கூடியவர் தான். தொடர்ச்சியா தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்கக்கூடியவர். ஆரம்ப காலகட்டத்துல நாம் தமிழர் கட்சியிலிருந்து தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து அரசியல் பயணத்தை தொடங்கின ராஜீவ்காந்தி திமுக முகாமிலையும், அதே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அரசியல் பயணத்தை தொடங்கின கல்யாண சுந்தரம் அதிமுக முகாமிலையும் போய் இணைந்து கொண்டாங்க. அந்த வகையில ராஜீவ்காந்திக்கு ஒரு புதுவரவாக உள்ள வர்றாரு. அவருக்கு டஃப் கொடுக்கணும்னா அதுவும் ரமேஷ்குமாரால முடியும் அப்படிங்கிறது அந்த தொகுதி மக்களோட ஒரு பேச்சாவும் இருக்கு. அதிமுக ஹாட்ரிக்கா வெற்றி பெற்ற ஒரு தொகுதி என்றாலும் கூட அம்மன் அர்ஜுனன் தொகுதி மாறும் முடிவில் இருக்கிறதுனால இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. தொகுதிக்குள்ள வலுவாக கவுண்டர் சமூக மக்கள் இருக்காங்க. அதற்கு இணையா நாயுடு சமூக மக்களும் இந்த தொகுதிக்குள்ள பலமா இருக்காங்க. ரமேஷ்குமார் நாயுடு அப்படிங்கிறது இவருக்கு இந்த தேர்தல்ல பெரிய பலமா இருக்கலாம். நீங்க அண்மையில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட பொழுது 80% நாயுடு மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. சோ பாஜகவை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது 2 தொகுதிகள் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல பெறணும் அப்படிங்கிறதா இருக்கு. கோயம்புத்தூர்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி மட்டும்தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த முறை 10 தொகுதிகள்ல 2 தொகுதிகள் வாங்கிடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவோட இருக்காங்க. ஒருவேளை 2 தொகுதிகள் கிடைச்சிச்சுன்னா அதுல ஒரு தொகுதி தங்களோட நாயுடு சமூகத்துக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறது நாயுடு சமூக மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு.
அதுக்கும் காரணம் இருக்கு. அது பாஜகவுக்கும் ஒரு வகையில பலம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கோவை அப்படின்னாலே பாஜகவினுடைய முகமாக அந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களா இருக்கலாம், வானதி சீனிவாசன் அவர்களா இருக்கலாம், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கலாம், கவர்னர் சதாசிவம் அவர்களா இருக்கலாம். ஆனா இவர்கள் எல்லாருமே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க. சோ நாயுடு சமூகத்துக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனும் கொடுத்தா நாயுடு சமூக மக்கள் ஏற்கனவே 80% பேர் ஓட்டு போடுறாங்க, அதற்கான பலமும் கூடும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. சோ அப்ப அதிமுக இந்த முறை பாஜகவுக்கு விட்டுக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அந்த தொகுதியில தெரியுது. அவரை எதிர்கொள்வதற்கு வலுவான வேட்பாளராக திமுக ராஜீவ்காந்தி போன்றவர்களை களமிறக்குவதற்கான ஒரு சூழலும் அந்த தொகுதியில தெரியுது. ரமேஷ்குமார் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த தொகுதிக்குள்ள ஒரு சீனியர்களா இருக்கக்கூடியவர்களோடும் நல்ல அனுசரணையான ஒரு போக்குல இருக்காரு. ஜி.ஆர். செல்வகுமார் அவர்களோடும் எஸ்.ஆர். சேகர் அவர்களோடும் நல்ல அனுசரணையா அவர் இருக்காரு. சோ அவர்களுடைய ஆசையும் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்ப ரமேஷ்குமார் ஒருவேளை நிற்கிற பட்சத்துல களம் நேருக்கு நேராக திமுக வெர்சஸ் பிஜேபி என்பதை கூர்மையாகவும், ஏற்கனவே அதிமுக ஹாட்ரிக் வென்ற தொகுதி பாஜகவுக்கும் செல்வாக்கு மிக்க ஒரு தொகுதிங்கிறதுனால இந்த தொகுதியில் கோவை வடக்கு தொகுதியில இப்போதைய கள நிலவரத்தின்படி இருமுனை போட்டி ரொம்ப கூர்மையாக இருக்கும். இது போல இங்க நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகமும் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். கோவை போன்ற பகுதிகளில் இளைஞர்களுடைய ஓட்டுகளை குறிவைத்து தாவேகாவும் அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சியும் களமாடி வர்றாங்க. சோ அவர்களுக்குள்ள அந்த 3ஆம் இடத்திற்காகத்தான் போட்டி இருக்கும் அப்படிங்கறதான் இன்றைய களச்சூழல் நமக்கு காட்டுகிறது. இதே நேரத்துல ரமேஷ்குமார் அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்டும் இருக்கு. ஆனா அதை மீறிதான் அவர் போராடி வருகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை அவர்களோடு மிக நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் இவருக்கு எதிரான துருவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு நெருக்கமான மாவட்ட தலைவர் பதவிகள் எல்லாம் மாற்றப்பட்டு இவர் புதிய முகமாக வந்திருக்கிறார். சோ அவர்கள் ஒரு ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறாங்க. சோ கட்சி ஒரு கட்சிக்கான முகம், கட்சிக்கான வேட்பாளர் அல்லது கட்சிக்கான வேட்பாளர் பட்டியலில் இருப்பவர் என்கிற புள்ளியில் இணைந்து செயல்பட்டால் இன்னும் கூடுதலான ஒரு முக்கியத்துவம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போதைய கள நிலவரப்படி திமுக வெர்சஸ் பிஜேபி என்று களம் கண்டாலும் களம் ரொம்ப கூர்மையாகவும் ஒரு அடியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தோதுவாகவும் இருப்பதை பார்க்க முடிகிறது. வெளியூரில் இருந்து இறங்கக்கூடிய ராஜீவ்காந்தி களத்தை எப்படி கூர்மைப்படுத்துவார், அவர் தான் நிற்க போகிறாரா அல்லது திமுக ஒவ்வொரு முறையும் மாற்று வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அப்படித்தான் களம் போக போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.